வளையல் பக்குவமா போடும் வளையல் பக்குவமா போன வளையல் பச்சை வளையல் பவள வளையல் பக்குவமா போடும் வளையல் செட்டியாரு போடுகின்ற தங்க வளையல் தங்க வளையல் பருவ பெண்கள் ஆசைப்படும் பச்சை வளையல் இந்த பருவ பெண்கள் ஆசைப்படும் வளையல் அம்மா வளையல் 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 அப்பச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணே அண்ணே அப்பச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணே வியாபாரம் ஒன்றும் சூடு பிடிக்கல யாருண்ணே அவரு வளையலா அண்ணா இங்க பாருண்ணே என் கையில எல்லாம் யாருடா வளையல் இது? எப்பா நம்ம ஆச்சியா? அது நம்ம ஆச்சு. உங்க ஆச்சியா? எங்க ஆச்சு தான். உங்க ஆச்சியா? இனிமே பெரிய மனுஷன் தானே. புடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா என் கைப்படாத பொம்பளை இல்ல. ஆமா 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 ஆமா. கைய புடிச்சா தான் போட முடியும். பழையக்காரன் தொடாத பொண்ணு இருக்கா? அதானே யாரா இருந்தாலும் பார்க்காத ஆள் இல்ல, ஓ போடாத கை இல்ல, போடாத சங்கு இல்லையா? ஆளுக்கும் போடுக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன் செட்டியாரு போட்டோக்கெல்லாம் நல்லா போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது நல்ல சிறப்பா போட்டுருக்கேன். நீங்க தான் போட்டிருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஊருக்கு சரி 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 எல்லாம் எல்லாம் ஆமா சுப்பிரமணிய செட்டியார். சுப்பிரமணியன் செட்டியார். ஏப்பா பிள்ளைகளுக்கு போடுறா அப்படி போடலாம் போடலாம். ஏன் கிடந்து அலையில அப்படியே கதல எனக்கு போடணும்னு நினைச்சுட்டா உடனே போட்டுறணும். இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்பச்சி இது யாரு பாரு? இது இது தெரியும். நான் வந்து நம்பிராஜன் பையன். யாரு டேன்கிறிய? நம்பிராஜன் மக்கள் நானு நம்பிராஜ மக்கா மக்கக மக்கக மக்களா நம்பிராஜன் பொண்ணா? இரு இரு இதுதான் நான் கட்டிக்க போறேன். ஆச்சியா? என்னடா பிள்ளைங்க கிட்டே வர மாட்டேங்கப்பா. அடடடடடலே இருக்கு. செத்த நேரம் போங்க போங்களே செத்த நானா வளையல் போட போறேன். அப்பச்சே வளையல் மாத்துறத பிள்ளைகளை உட்கார சொல்ல போடுறேன். ஆமா எல்லாம் புதுசா வச்சிருக்கியா? எதுவும் வளையல் எல்லாம் இப்ப இந்த வருஷம் வந்தது. அப்படியா? அண்ணே வளையல் நல்லா சிக்கி சிக்கின்னு இருக்கேனே எனக்கு சேருமா? அப்படி அப்படி கிடையாது. சேருமா? செட்டியார் கொண்டாந்து இருக்காருன்னா சாதாரண விஷயமா? செட்டியார் கொண்டு வந்தது யாருக்கும் சேராம போகாது. செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கான்னா பல 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 போகலைனாலும் அவர் அப்படியே சொல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி வந்து உட்காரு. அப்பச்சே பிள்ளைய வர சொல்ல போறேன். ஏப்பா பேசக்கூட கூடாதுன்னு சொல்ற. நீங்க போங்கம்மா. முதல்ல இல்லடா, முதல்ல நீ உட்கார்ந்து போடு. ஒழுங்கா போடுறாரா? வா 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 இல்லைன்னா அப்புறம் விரட்டி விட்டுருவோம். வா 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 ஏய் விசாசி கூப்பிடுங்க. சரி உட்காரு வா போடலாம். அடியே உட்காருடி நீ நீ உட்காரு. அவர் வயஜா ஏ ரொம்ப பக்கத்துல உட்காராதடி. கீழே உட்கார வச்சு போடு. அது நல்ல விஷயம் தான். ஏய் நீ மடியில உட்கார, நீ இதுல உட்காரு போ. ஏய் நீ கைய மட்டும் நீட்டு, நீ போது இங்க இருந்து உட்காரு. இங்க உட்காருல உட்காரு. எத்தனை நாடா ஆத்தி அது வரல என்ன நம்மளா போக வேண்டியதான். ஒண்ணு அது நம்ம கைக்கு வரணும், இல்ல நம்ம அது கைக்கு போகிறோம். போடவா ஒழுங்கா போடலைன்னா விரட்டி விட்டுருவான். நான் போடவா போடவான்றியே. நான் வேணா விளக்கெண்ணெய் எடுத்து வரவா? அவ்வளவு சிரமம் வேண்டியது வேண்டியதில்லை. நான் அதுல நசுக்கி தள்ளிடுவேன். இதை பிடிச்சுக்கோ, இதை பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. பார்க்காத ஆளில்லே, பார்க்காத ஆள் இல்லை, போடாத ரூம்பில்லே, ரூம்பில்லை. ஆளுக்கும் போடுக்கும் சம்பந்தம் இல்லே. ஏன்னா பாடிக்கிட்டே இல்லடா வலி தெரியாது. பாடிக்கிட்டே தெரியாது. முத போடும்போது கொஞ்சம் வலிக்கும். அப்ப லேசா அப்படி பாடிக்கிட்டே நசுக்கி உள்ள தள்ளிட்டோம்னா உள்ள போயிடும். குழந்தை கை எடக்க உடக்க பார்த்து எதுவும் பண்ணி விட்டுறாம இங்கே போகும்போது நல்லா போயிடும். இந்த மொழிக்கிட்ட போகும்போது அந்த மண்டை உள்ள போகாது. அது கொஞ்சம் சிரமப்படுது. அப்ப என்ன செய்யணும், இந்த இடத்த நசுக்கிட்டு அவள் உமக்குன்னு தள்ளிட்டோம்னா உள்ள போயிடும். அவள் கொஞ்சம் பல்ல கிடையாது. எப்ப கேட்டாலும் போகலைன்னே சொன்னா மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஒரு தரமாவது போயிருச்சுன்னு ஐயோ இந்த வார்த்தையை சொல்லாதேன்னு ஒரு 100 தடவை சொல்லி என் அனுபவத்துக்கே கேவலமா இருக்கும்.
பாட்டம்னு சொல்ல போறேன். என்ன அனுபவம் கிடைக்காம. வலிக்குதா இரு நசுக்கி தள்ளிடுவேன் கொஞ்சம் உனக்கு போட தெரியலையா நீ நான் போடுவேன் சத்தியமா எங்க அம்மா இந்த நாளைக்கு தானே காத்துக்கிட்டு இப்ப கலகலன்னு இருக்குமே. நானா போட்டதியா? இதுவும் நீயா தானா? சரி, அப்ப நீ எந்திரிச்சிரு. தலையில போட்டு இடத்த பாத்தியா? ஒரு கைக்கு பிள்ளைய தூக்கி விட அது வேண்டாமா? அது என்ன ஏய், முடியாம இவ்வளவு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க, தள்ளி உட்கார சொன்னேன். முடியாமையா கிடக்கு? பைய குடுத்து அப்புறம் இந்த செட்டியார் எந்திரிக்கவே முடியாது. அப்பச்சே தூக்கி விட பச்சே தூக்கி விட பச்சே நான் போட வேண்டிய ஆளு இங்க இருக்கு. அப்புறம் அதை விட்டு நீ போய் அங்க போட்டுக்கிட்டு அது டெஸ்ட் போடும். டெஸ்ட் போடு. இது அண்ணே, இப்ப நான் என்ன அவள மாதிரி நான் உட்கார்ந்து வளையல் போடணுமா? அப்படியே போட்டனா நான் தான் போடுறேனே. ஏய், என் கையை அவர்கிட்டலாம் கொடுத்து நான் வளையல்லாம் போட மாட்டேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அப்பச்சே இங்க இருங்க, நீ இங்க காசு கொடுத்து நீ வளையல வாங்கு, நானே எப்படி போடணும் நான் சொல்றேன், சரியா? அவர்கிட்டலாம் கையை கொடுத்தா என்னால வளையல் போட முடியாது. நான் வளையல் ஒண்ணு போட்டா தேவையில்ல, போங்க. நான் வளையல் போட்டா ஆ. கல்யாணம் ஆகாத பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவளுக்கு ஏய், போடி, எனக்கு அதெல்லாம் கல்யாணம் ஆன பெண்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏய், இல்லடி. சடங்காகாத பிள்ளைங்க என் கை பட்ட உடனே சடங்காகும். நல்ல வீட்ல ஆகும். ராசியான ஆளு செட்டியார். சடங்கானவளுக்கு என்ன நடக்கும்? இங்க இரு ஐயா, நான் சொல்றேன், எனக்கு வளையல் போடுறதுக்கு நீங்க சரியான ஆள் இல்ல, நானே போட்டுக்கிறேன், கொடுங்க. அப்பச்சி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? இல்ல நீ உட்காரு. எப்படி இவர்கிட்ட போய் என் கையை கொடுக்கலாம்? வளையக்காரன் கைப்படாத பொண்ணு இல்ல யார். நான் எல்லார் கை மாதிரி என் கை கிடையாது. கட்டின நான் புருஷன்கிட்ட சொல்லுவாங்க எல்லாரும், யாரு கையும் பட்டது இல்ல. வளையக்காரன் தொடாம இருப்பானா? அதானே. சரி சரி உட்காருமா. உட்கார்ந்து கடியம்மா. எவ்வளவு நீளத்துக்கு நான் போடுறது? நானும் இதை திருகிட்டே வர்றேன். அப்படி தள்ளக்கூடாது, தள்ளா போட முடியாது தெரியுமா? இதே வேலைக்கு அவளும் செய்யறான். மைக் எடுத்து மண்டே உடைச்சு முடியாது. செட்டியார்னு பார்க்க மாட்டேன். நான் போட்ட நாட்டில் எந்த நாடு பெரியது? போட்டா தானே பாட்டோட நான் போட்ட கையில் எந்த கை ஒழுங்கா போட்டீங்களா? வலிக்குதா? சிறியனு வலிக்கலையா? உள்ள போதா? போகல. போலையா? ஏன் வளையல் போறியா? நீ என்ன பண்ற? போதா? போச்சா? அது போயிருச்சு விடு. அது போய் 3 நாள் ஆச்சு. போதா? போச்சா? என்னையா பண்ற? டோமர் பண்ற. முதல் அப்பச்சே அவரு தெரிஞ்சா போட மாட்டாராமா. இங்க குடும்பம் நான் போட்டு விடுறேன். பல்ல கடிச்சுக்க. ஏண்டா சோப்பு இருக்கா? எதுக்கு? தடவிட்டு உள்ளதல்லவா? ஆமா, நீங்க பெருசா போட போறீங்க. அங்கிட்டு விடுங்க. வாய் இத. இது எல்லாமே உனக்கு தான். நீ காசு கொடுக்க வேண்டாம். அப்பச்சி என்ன இந்த பிள்ளைய என்ன நான் கட்டிக்கிறவா? அப்படியே போட்டனா? நான் போனா போயிட்டு போகுது. என்ன கட்டிக்கிறியா? அப்பச்சியை கட்டிக்கிட்டா தங்க வளையல் போடுவேன், ஆசைப்படுது. வைர வளையல் போடுவேன். போடவான்னு கேட்கும்போது ஒரு சந்தேகம். பிள்ளை ஆசைப்படுதுகளே, ஒரு வளையல போட்டுக்கிட்டு உன்னை என்ன சொன்ன? அவன்ற உட்கார்ந்து வளையல் போடாதன்னு அந்த ஆள் பேசுறதே சரியில்லை. இல்லம்மா, நீ நிறைய நீ அனுப்பி விட்டா. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, நீதான் விளையாடுனே. இல்லம்மா, பொம்பளை பிள்ளைகளுக்கு வளையல் போட்டாத்தான் அழகா இருக்கும். சரி, வயசான ஆளாச்சே வளையல போட்டுக்கிட்டு வயசு பயல்களை கூட நம்பிடலாம், களவாணி வயசானவங்களை மட்டும் நம்ப கூடாதுன்னு நடக்குதுமா. எல்லாம் எதா இருந்தாலும் நான் பாத்துறேன். நீ நல்லா பாத்துக்கிட்டே தானே இருந்த. இதுமா அதெல்லாம் சும்மா இந்த விரட்டணும் ஓடிப்பிட்டான்ல. ஆமா, என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன். சரி, இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. என்ன என்ன இருக்கு? கோவப்படக்கூடாது. போடான்னு கேட்டு கடைசியில எல்லாரும் போடுறதுக்கு. அது கேட்டான். அம்மா ஆமா ஏய், இப்போ வந்து செட்டியாரோட கல்யாணம் பண்ணட்டுமான்னு கேட்குறான். ராத்திரி பூரா அவங்க கூட தானே சுத்துனேன். நம்ம கல்யாணம் இப்போ வைக்கிறது?
எனக்கும் ஆசைதான் இருக்கு. ஆனா நீங்க பொறுமையா இருக்காத ஆளு. ஏய் நான் ரொம்ப பொறுமை. நீங்க பொறுமையா இல்ல. என் பொறுமையை நீ சோதிச்சு வேணா பாரு. நீங்க பொறுமையா இருக்கீங்களா? நான் எப்படி நம்புறது? நீ ஏதாவது சோதனை வை. சோதனையில நான் ஜெயிக்கிறேனா இல்ல? உங்க தங்கச்சி சாட்சி. ஆமா ஆமா நீதாம்மா. நான் பொறுமைசாலின்றத நிரூபிக்க போறேன். பொறுமையா இருக்கணும். நீதான் சாட்சி. நான் எம்புடு குத்துனாலும் சரி அப்படி கத்த கூட கூடாது. நான் குத்துனா கத்த கூடாது. ஏய் கிறுக்கியா நீ? யா கல்யாணம் பண்றது நீ குத்தவா? ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குத்துறேங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லுது. ஏங்க எங்க குத்துவனே? நான் எங்கேயோ குத்துவேன். ஆனா குத்தும் போது கத்தக்கூடாது. வாயில கத்தாம குத்துவனே. குத்துனா கத்துவேன். அப்ப நீங்க பொறுமையா இல்ல. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எத்தனை குத்துவா அப்படி? நான் நீங்க பேசாம வாய் திறந்து நீங்க பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து குத்துவேன். முருகா அதிகாலை நேரத்தில் என்னடா சோதனை? ஒவ்வொருத்தையும் பொம்பளைக்காக என்னென்னமோ பண்ணுறான். 10 குத்து தானே வாங்கிட்டு போனா என்ன? 10 குத்து இல்ல, முதல்ல இருந்து குத்துவேன். வாயை தந்து பேசக்கூடாது. சரி நடுவுல பேசினா தானே முதல்ல இருந்து வரும். ஆமா அவ்வளவுதானே. ஆமா பேசக்கூடாது. போட்டி என்னன்னு புரியுதா? அவ 10 குத்து குத்துவாளாம். ஆமா நடுவுல நான் பேசிட்டேன்னா திரும்ப 1ல இருந்து தான் வருமா? சரியாம்மா நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு மட்டும் பாரு. பொறுமையா இருப்பீங்களா? என்னைய கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இருக்கேன். நீங்க கீழே குனிங்க குத்துறேன். ஆடா நீங்க கீழே குனிஞ்சாதான் நான் குத்த முடியும். என்ன பண்றீங்க? யோ நல்லா குனியா. என்னத்தே தேர்ற மாதிரி. ஹலோ ஹலோ தலை போற விஷயமா அது? ஐயா அவர் அதான் ஜாக்குன்னு நிக்கிறாப்ல. அப்பா குத்தவா? பேசிக்கிட்டே இருக்காம ஹலோ என்னங்க என்ன சொல்லியிருக்கான்? இடையில பேசக்கூடாதுன்னு சொன்னா மறுபடியும் 1ல இருந்தேன். பொறுமையை சீக்கிரம். நாத்தனார குத்தவா? தம்பி ஸ்ட்ராங்கா போடவா? நல்லா போடுங்கங்கறேன். பொண்ணு இது சாமிக்கு. சாமிக்கு உள்ள குத்து. டேய் சாமிக்கு எல்லாம் குத்துல கணக்கு. இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. பொறுமையா இருக்க மாட்டேன். ஆளுகளை பாரு. இது நாடக அமைப்பாளர் பெருமாள் மாமா உட்காண்டி 2 அண்ணா இன்னைக்கு நம்ம எந்த ஊர் போறோம்? இதுனா நீங்க எந்த ஊர் போறோம்? எதுடாவா மறுபடியும் 1 மாவு. யோ பேசக்கூடாதுன்னு சொன்னானே. ஐயா பேசுறாங்க. அப்ப நாடக அமைப்பாளர்ல இருந்து வர மறுபடியும் கீழே குனிங்க. 1 2 3 ராத்திரி என்ன சாப்பாடு சாப்பிட மறந்துச்சு? ஹலோ இப்படி பேசாம இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்கங்க? ராத்திரிக்கு நல்ல நாட்டுக்கோழி போட சொல்றேன்டா. யாரையா பேச சொன்னாங்க? என்னாச்சு? கீழே குனியா. மறுபடியும் 1ல இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து 3 போச்சா? இப்போ 3மா போகுது? எல்லாமே போகுது. ஏய் என்கிட்ட சத்தம் கேக்குறியா? வாஷிங் மிஷின்ல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி. யாரு இது? ஆசையாவுமற்ற புறவி வந்த பாசம் யாவுமற்ற பிறவி ஆடி ஓடி இங்கு அலைந்து திரும்ப உண்டு அடிக்காரன் சொல்லை தவண்டி சச்சிதானந்தம் சதானந்தம் பரமானந்தம். தாத்தா மாட்டுத்தாவணி மதுரை. இந்த ஃபாதர் யாரு? இந்த கிழவன் தள்ளாத வயதிலே கங்கா யமுனா கோதாவரி இப்படி புண்ணிய நதிகளில் நீராடி இறுதியிலே இந்த கட்டை குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று வந்தேன். வருகின்ற வழியிலே என் வாலிப சிநேகிதன் நம்பிராஜனை பார்த்தேன். யார் இவரு? பிள்ளைகள் கானகத்தில் இருப்பதாகவும் ஆசீர்வாதம் செய்ய சொன்னதாக. எதுக்கு வந்திருக்காரு அவரு? இமயமலையில இருந்தா? அவ்வளவு தூரத்துல இருந்தா வராரு? எதுக்கு வந்திருக்காரு? அப்படியா? நமக்கு தான் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வருகின்ற வழியிலே
பசி மிகுதியாகி விட்டது. அச்சோ பசியால் உடல் மெலிந்தே கொஞ்சம் ருசியாய் அமுதளிப்பாய். பசியால் உடல் மெலிந்தே கொஞ்சம் ருசியாய் உணவளிப்பாய். பாக்கியம் பதினாறுடன் சாக்கியம் பெற்று வாழ்வாய். பசியால் உடல் மெலிந்தே கொஞ்சம் ருசியாய் அமுதளிப்பாய். பொன்னத்தில் அமுதேது தாத்தா புசிக்க கிடையாது. பொன்னத்தில் அமுதேது தாத்தா புசிக்க கிடையாது. யாரு வீட்டு எங்கிருந்து வந்தது? பொன்னத்தில் அமுதேது தாத்தா புசிக்க கிடையாது. ஏதாகிலும் தருவாய். ஏதாவது வேணுமா ரவுடு முட்டாக்குமா? ஏய் பாவம் ஏதோ பேசானவரே. இருந்தொருவோ கிழவன் தின்று பசியார பாக்கியம் பதினாறுடன் சாக்கியம் பெற்று வாழ்வாய். ஏதா இளம் தருவாய் கிழவன் தின்று பசியார. தாத்தா ஏதா அவர் வாய்க்கு தோதா ஏது தருவாய் அப்படி கேட்க. தாத்தா 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 இங்க வந்து தேனும் தினமா வந்து நாங்க சாப்பிடுறோம். உன் கையால் உங்களுக்கு விஷத்தை அதை நாங்க கொடுத்தாலும் கொடுத்தாலும் அருந்துவேன். தேனும் திண்ணை மாவும் தாத்தா திரட்டி நாங்க தருவோம். தேனும் திண்ணை மாவும் தாத்தா திரட்டி நாங்க தருவோம். திண்ணை பசியாரி விட்டு இங்கிருந்து சென்று தேனும் திண்ணை மாவும் இங்க திரட்டி நாங்க தருவோம். தாத்தா தேனும் தினமாவும் தான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ஏய் பேத்தி, நீ என்னை விஷத்தை கொடுத்து கொன்றாலும் கொள்வாய். ஆ? நான் உன் கையால் சாப்பிடவா இவ்வளவு தொலைவில் வந்தேன். வாங்கி குடிக்க மாட்டீங்களா? அது வேறு. அண்ணே அவர் உன் கையில தான் குடிக்கணும்னு நினைக்காரு, குடுனே. வள்ளி கையால் தான் ஏன் கையால அருந்த வேண்டும். அண்ணே ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாவம் வயசான போயிட்டு போகுது ஆடு புண்ணியம். ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் தப்பு கிடையாது. அண்ணே எதுக்குன்னு இவ்வளவு தேன் கொண்டு வந்திருக்க? கொஞ்சமா ஊத்துப்பா. அட கஞ்ச பைய மக்களா, அண்ணே நமக்கே கொஞ்சமா தான் இருக்கு. அந்த கடப்பாறை நம்பிராஜ மகளா, பிச்சைக்கார. தாத்தா உங்களுக்கு வாய் எங்க இருக்குன்னு தெரியலையே முதல்ல. கடப்பாறை இருக்குங்க, தாத்தா, தாத்தா, இருங்க. மாமாட்டி எடுத்துருவாங்க. உங்களுக்கு வாய் எங்க இந்த வரியா? அட சண்டாளா. இது என்னடா இது நம்ம வியாபாரத்துக்கு வச்சிருக்கோம்டா. இத தூக்கிட்டு வந்து ஓ ஓ தேனா தாத்தா இன்னைக்கிட்ட லட்சணம் தெரியும். தாத்தா நீங்க வாங்கிங்க தாத்தா. கட கட. ஐயோ என்னண்ணே? தாத்தா சொனையில விழுந்துட்டாரு. ஐயோ நான் சொன்னேன்ல இவ்வளவு தேனை குடிச்சா என்னண்ணே ஆகுறது? மெதுவா புடிச்சுக்காத இந்த கம்பி. ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ ஐலசா ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ. அதிரசம் நீ ஒரு கை புடுறா. ஏன் நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க. வரமாட்டேங்குது. அப்படியா? ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ அதிரசம் திடீர்னு ஏராண்டி, கிழமை எமதர்மே மாதிரி ஆயிட்டானே. என்ன வள்ளியின் சுனையிலே விழுந்தவுடன் என் கூன் நிமிர்ந்து விட்டது. அதுதானே அயன் எனக்கு பண்ண மாதிரி வந்துட்டியே. 70 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்று விட்டேன். ஓ இப்ப நீ மேல் பின்னோக்கி தான் செல்ல வேண்டும். தாகத்தை தீர்த்து விட்டாய் ஆ, வள்ளி. ஏய், வேற என்ன? தாகம் தீர்ந்ததடி அண்ணமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே. தாகத்தின் அண்ணமே எனக்கு மோகம் தீரவில்லை இன்னுமே. என்னை கட்டி அணைத்தொரு முத்தமே முத்தமே. என்னை கட்டி அணைத்தொரு முத்தமே தந்தாய் உள்ள பகிர்ந்து மின் சித்தமே. அடிதாகம் தீர்ந்ததடி அண்ணமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே. ஒரு முத்தம், ஒரு முத்தம். பித்தம் தலைக்கேறியது மகனே என் சித்தம் அறிய ஒரு முத்தம் தந்தா. கொடுத்தனால தெரியும் தாத்தா. ஐயா, புல்லு முளைச்ச மாதிரி இருக்கு. இல்ல பனிக்கரடி மாதிரி வந்து மிரட்டுறானே. முத்தம், முத்தம், முத்தம். தாடி நரைச்சு போச்சு தாத்தா மீச நரைச்சு போச்சு. தாடி
குடு 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 வயசுல கும்மாளமானி போடல குடுகுடு வயசுல கும்மாளமா? இந்த தாத்தா வேறாண்டி இந்த ஒரு விஷயம் சொல்றேன். இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு தெரியாத தாத்தா விளையாட்டு பண்ணு. சரி தாத்தாவுக்கு ஆருடம் ஜோதிடம் எல்லாம் பார்க்க தெரியும். தெரியுமா? அப்ப பாரு, உனக்கு பார்க்க இந்த கை பார்க்க கையா, இது எல்லாம் முடிந்த கை. வாழப்போன்ற கை அங்க இருக்கிறது. ஆஹா, இது கை, இது உலக்கை. அப்ப இந்த கை அது பொங்கலுக்கு பார்க்கணும். அந்த வள்ளியின் கையைத்தான் பார்க்க வேண்டும். ஏண்டா கயிறை காட்ட சொன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி கூட்டுவாடா. கிட்டவா, அந்த கையை காட்டணும். அந்த கை தான் கிட்டவா. குருமேடு, சுக்கிரமேடு, புதன்மேடு, சனிமேடு, பீளமேடு, அப்புறம் சூளமேடு எல்லாம் மேடு தட்டி இருக்கு. என்னடா பார்த்திருக்கேன் முருகா, ஆறுமுக பெருமான் அருளால் ஒரு ஆருடம் சொல்லுவேன் மானே. ஆறுமுக பெருமான் அருளால் ஒரு ஆருடம் சொல்லுவேன் மானே. பள்ளி பேருக்கு சொல்ல வந்தேனே. அது பேரு வள்ளிதான். வனப்புற மகள் வள்ளி மாமின் வயிற்றில் பிறந்தாள். வனப்புற மகளாக வள்ளி மானின் வயிற்றில் பிறந்தாள். நம்பி ராஜன் மகள் என வளர்ந்தாள். சொன்னது உண்மையா? ஜாதகத்திலே நடந்ததை சொன்னால் தான் நம்புவார்கள். அதனால தான் நடந்ததை சொன்னேன். காவல் காத்து கொண்டிருந்தாயா? அந்த நேரத்திலே நாரத மாமுனிவர் வந்தாரா? முருகனை மணமுடிக்க சொன்னாரா? அதன் பின்னால் ஒரு வேடுவன் வந்தானா? மானொன்றை தேடிய வந்தேன் என்று சொல்லி மானில்லை உன்னைத்தான் என்றார். உன்னை மணமுடிப்பேன் நீ மறுத்தாயா? நடந்ததை சொன்னால் தான் ஆருடத்தை நம்புவார்கள். இனி நடக்க போகிறதை சொல்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் தங்கைக்கு திருமணமாக போகிறது. மாப்பிள்ளை இங்கே இருக்கான். பார்த்தீர்களா? நடந்ததை சொல்லும் பொழுது நம்பினீர்களே, நடக்க போவதை சொன்னால் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? மணமகன் இங்கே இருக்கிறார். சந்தேகமானால் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். ஏன் என்று கேட்பார். நானே கூப்பிடுறேன். மாப்பிள்ள சத்தம் கேட்கல. மாப்பிள்ள எல்லாம் இல்ல. கூப்பிட வேண்டிய ஆள் கூப்பிட்டா தான் கேட்பான். நீ கூப்பிடுல. மாப்பிள்ள மாப்பிள்ள நைஸ் வாய்ஸ்க்கே அவர் அடி ஆகல. அம்மா நீ கூப்பிடு. மாப்பிள்ள கேக்குதானே பாருங்க. மாப்பிள்ள ஏய் ஏதோ சத்தம் கேட்டுச்சுடா. ஏய் சத்தம் கேக்குதியா? ஆமா ஆமா. அம்மா இன்னொரு தடவை கூப்பிடு. நான் எங்க பாக்க. மாப்பிள்ள ஓ கேக்குது எனக்கு என்னமோ இந்த டோமரி மேல சந்தேகமா. நீ கூப்பிடு. ரிங் பண்ணி கூப்பிடு. மாப்பிள்ள ஓ வயசான காலத்துல என்ன தாத்தா இது விளையாட்டு? தங்கச்சி ஒரு வாலிப பெண். அல்ல நூடுல்ஸ் மண்ட மாதிரி. பேராண்டி தாத்தா உங்களிடத்துல விளையாண்டேன். ஆமா, அந்த கானகத்தில் இருக்க உங்களுக்கு பயம் என்பதே இல்லையா? இல்லையே. மிருகங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள்? அடிச்சு வரட்டிடுவோம். வந்துச்சுனா வச்சு வாய்ச்சி அனுப்பிச்சிரும். மிருதங்கம் அல்ல, மிருக ஜாதிகள். என்ன மிருகம் வரும்? ஒரு கரடி வந்தால், கரடி வந்தா பரடில அடிப்போம். புலி வந்தால், புலி வந்தால் இப்படி ஒரு துணியை சுத்தி தீய வச்சு காட்டுவோம். புலி தீய பார்த்துட்டு ஓடிரும். புலியை கரைத்து விடுவேன் தாத்தா. இன்னொரு பெரிய மிருகம் இருக்கிறது. என்ன மிருகம்? முன்னுக்கும் தொங்கும் பின்னுக்கும் தொங்கும். எனக்கு தெரியும். எலிக்குட்டி தானே? அது இல்ல. மூஞ்சிரு. நம்ம இந்திய நாட்டின் தேசிய
கொச்சு. ஏய் ஐயோ இல்ல பூனை. பூனை இல்ல யானை. விநாயக பெருமானே, உன்னை நினைக்காமல் வந்தது என் தவறுதான். நீதான் எனக்கு உடனிருந்து வெளியே மனப்படுத்தி வைக்க வேண்டும். அந்த யானையை நான் வா வென்றால் வரும், போ வென்றால் போகும். ஏன் முன்னாடி யானையை வச்சு சர்க்கஸ் பண்ணியா? நான் யானையை வர சொல்லவா? யானையை போக சொல்ல வேண்டும் என்றால் என்ன யானை காரி துப்பிட்டு போகுது? உன் தங்கை வள்ளியை எனக்கு திருமணம் முடித்து வைப்பாயா? கல்யாணம் பண்ணி நடக்காது. மறுபடியும் யானை காரி துப்பி. யானை சரி பண்றேன்ல இரு. மறுபடியும் துப்பாரு. என்ன யானை வேட்டியை கிழிக்கிறாங்க யாரும்? ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா காட்சிக்கு சொல்லு. சும்மா கச்சிக்கல எப்படின்னு சொல்றது? இல்லடா, அவன் யானை போ சொல்லிடுவேன். இவனை ஏச்சுட்டு நம்ம ஓடி போயிடுவோம். என்ன யானையை விடவா? வேணாம். மறுபடியும் காரி துப்புது யானை. யானை பெருசா இருக்கும். சாணி தள்ளு உங்களுக்கு. வேணாம் வேணாம் யானை துப்பிட்டு போகுது. தாத்தா தாத்தா நாங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க நடந்துக்கிறோம். அந்த யானை போ வேணாம். ஓ போ சொல்றீங்களா? போய்விட்டது. யானை போயிருச்சு பேத்தி, யானை போயிருச்சு, யானை போய். ஏய் யானை வந்துருச்சு பேத்தி, யானை வந்துருச்சு. தாத்தா போ சொல்லுங்க தாத்தா. என்ன ஏய்க்கிறீர்களா? இல்ல தாத்தா ஏக்கல. என்னையா சத்தியம் செய்ய சொல்லு. இல்லன்னா அவன் யானையை கொண்டாந்து விடுவான் போல் இருக்கு. வள்ளி இவன் தேவலாம். வாங்கி அருகே வா. அண்ணா பக்கத்துல வராருங்க. சத்தியம் செய். அவன் அருகில் வர. சத்தியம் சொன்னா கையெட்ட வேணாமா? என்ன கேட்டா போட்டாலும் பக்கத்திலே வந்து பேசுறாரு. குன்றின் மேல் இருக்கும் குபரக்கடவுள் சாட்சியாக, குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் மீது சாட்சியாக, கிழவனாகிய உம்மை, கிழவனாகிய உம்மை, வள்ளியாகிய நான், வள்ளியாகிய நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். திருமணம் முடித்து கொள்கிறேன். சத்தியம். சத்தியம். நல்லா அடி. சத்தியம். பேராண்டி தங்கச்சியை கூட்டிட்டு போய் நல்ல மணப்பெண்ணா ஜோடிச்சு கொண்டு வா. நான் போய் இந்த தாடி கீடியெல்லாம் எடுத்துட்டு நல்ல இளம் வாலிபனை போன்று மணமகனாக மாறி வருகிறேன். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு கோமணம் எல்லாம் கட்டி வருவேன். என் வாழ்வில் புது பாதை கண்டேன், எதுவும் தோணாமல் தடுமாறி என் தங்கச்சி. என்னடா என்ன சொன்னீங்க? ஒரு தரம் தான் அனுப்பணும். 2 தரம் கூப்பிட்டியா யானையை? யானைக்குள்ள வாடகை கொடுங்க, மணியாச்சு. வரேன்.